ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம பெர்முடேஷனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பெர்முடேஷனில் கேசஸ்லாம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் நிறைய கேசஸ் பார்த்துட்டு அதில் சம்ஸ் போடுவோம். ஓகேவா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 3 பாயிண்ட் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் n different objects taken all at a time when m specified objects always come together is. லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சம் போட்ட ஞாபகம் இருக்கா? அதாவது லைக் 6 பீப்புள் இருக்காங்க, இல்லை 6 சில்ட்ரன் இருக்காங்க. 6 சில்ட்ரன் அவங்க எல்லாரையும் ஒரு லைன்ல அரேஞ்ச் பண்ணோம். அதில் 2 சில்ட்ரன் ஆல்வேஸ் கம் டுகெதர்னு பார்த்தோம்ல. இதுக்கு என்ன மீனிங்னா லைக் இதுதான் இந்த கேஸ் தான். அது என்னன்னா n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கல, m ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஒன்றா வரும், டுகெதர் வரும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு இதில் என்ன பண்ணோம், நம்ம வந்து அந்த 1 2 3 4 5 6 தான் அந்த சில்ட்ரன்னு எடுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 3 ஒன்றா வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம். என்ன பண்ணோம்னா இந்த 2 3 ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிட்டு மொத்தம் 5 ஆப்ஜெக்ட் இருக்கா எடுத்து 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு இவங்க 2 பேர் அரேஞ்ச் பண்ணோம்ல, அதுக்கு 2 ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணோம். கரெக்டா? அதை தான் இந்த ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ எம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா வருது அப்படின்னா கொடுத்துருக்க என் ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம வந்து அதுக்கு நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, m ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். இப்போ அதை வந்து நம்ம இந்த சில்ட்ரன் ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இங்கே என்னன்றது 6 சில்ட்ரன் இருக்காங்க. அதில் m 2 சில்ட்ரன் வந்து ஆல்வேஸ் டுகெதர் வராங்க. அப்படின்னா இது வந்து 2 factorial into 6 minus 4 plus 1 factorial, sorry 4 இல்லை 2 plus 1 factorial. அப்போ இது 2 factorial into 5 factorial. சேமாக வந்துச்சு பார்த்தீங்களா? புரியுதா? அடுத்து என்ன சொல்கிறேன்னா நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் n different objects taken r at a time when a particular object is always to be included in each arrangement. ஓகேவா? என்ன ஆகுதுன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 பிளேயர்ஸ் எடுத்து 5 பிளேயர்ஸ் இவங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்க 15 பிளேயர்ஸ் இருப்பாங்க கிரிக்கெட்டில். 15 எடுத்துப்போம். கிரிக்கெட்டில் சப்ஸ்டியூட்டடாக சேர்த்து 15 இருப்பாங்கல்ல. 15 பிளேயர்ஸ் வந்து நம்ம 11 பிளேயர்ஸ்க்கு ஒரு கிரிக்கெட் டீம் எடுக்கணும். கிரிக்கெட் டீம் இப்போ இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா இந்த கிரிக்கெட் டீம்ல ஏற்கனவே ஒரு பிளேயர் இருக்காது. லைக் எந்த மாதிரி எடுக்கணும்னா நம்ம ஆர்டராக எடுப்போம்ல, ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன், செகண்ட் பேட்ஸ்மேன், தேர்ட் பேட்ஸ்மேன் யாரு, ஃபோர்த் பேட்ஸ்மேன் யாரு, அது வரைக்கும் 11th பேட்ஸ்மேன் வரைக்கும் ஒரு ஆர்டர் இருக்கோம். அந்த ஆர்டர்ல நம்மள அரேஞ்ச் பண்ண போறோம் எடுத்து. இப்போ என்னன்னா இந்த 15 பிளேயர்ஸ்ல இருந்து நம்ம 11 பிளேசஸ் ஃபில் பண்ண போறோம்ல, 11 பேட்ஸ்மேனுக்கு. இதுல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் எப்பவுமே இந்த டீம்ல இருப்பாரு, அவரை மாற்றவே மாட்டாங்க. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அவர் கம்பல்சரி இருப்பாரு. என்ன எந்த பொசிஷன்ல இருப்பாருன்னு தெரியாது. அவர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கலாம், இல்லை செகண்ட் பொசிஷன்ல இருக்கலாம், இல்லை தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து 11th பொசிஷன்லோட இருக்கலாம். அப்போ அது என்ன நம்பர் ஆஃப் வேஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியும்னா 11 வேஸ்ல பண்ணலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் பொசிஷன், இல்லை செகண்ட், தேர்டு, ஃபோர்த். இப்போ அவரை வந்து டீம்ல எப்பவுமே இருக்காரு. கரெக்டா? அவர் எப்பவுமே டீம்ல இருக்காருன்னா நம்மளுக்கு 15 பிளேயர்ஸ் இல்லை, அதுல ஒரு பிளேயர் மைனஸ் பண்ணிட்டு 14 பிளேயர்ஸ் தான். ஃபைனலாக 14 பிளேயர்ஸ்ல இருந்து தான் நம்ம டீம் எடுக்க வேண்டியதா இருக்கும். சின்ஸ் அவர் ஒருத்தர் டீம்ல எப்பவுமே இருக்கிறதுனால 14 பிளேயர்ஸ்ல இருந்து நம்ம 10 பிளேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். ஏன்னா அவர் ஒருத்தர் ஏற்கனவே ஒரு பொசிஷன் ஆக்குபை பண்ணிட்டார். அது ஃபர்ஸ்டா இருக்கலாம், செகண்டா இருக்கலாம், தேர்ட் பேட்ஸ்மேனா இருக்கலாம், இல்லை 11th பேட்ஸ்மேனோட இருக்கலாம். அப்போ இதை தான் இது கொடுத்துருக்காங்க. given n number of objects for a given n number of objects, n objects
if one object is always included, ஒரு object always included அப்படின்னா included, then permutation of our objects என்னன்றது தான் அந்த ஃபார்முலா. புரியுதா? லைக் வந்து லைக் அந்த n ஆப்ஜெக்ட்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் எப்பவுமே இந்த பெர்முடேஷன்ல இருக்கும். இன்னும் எந்த பொசிஷன் தான் நம்மளுக்கு தெரியாது. then permutation of our objects is இந்த r என்னது? r தான் எத்தனை பொசிஷன்ஸ் இருக்குன்ட்டு. அப்போ r into n minus 1 p r minus 1. அதான இந்த இருக்காங்க. ஆமாம், அதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா புரிஞ்சிச்சா? அடுத்து செகண்ட் பார்க்கலாம். இப்போ என்னன்னா லைக் அந்த 15 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் சூஸே பண்ண மாட்டாங்க எப்போவுமே. லைக் அவர் அந்த 15 பிளேயர்ஸ் இதில் இருக்காரு, ஆனால் அவர் எப்போவுமே டீமில் எடுக்கவே மாட்டாங்க. அப்போ அது எப்படி சொல்லலாம்னா 15 பிளேயர்ஸில் அவர் எப்போவுமே எடுக்கலன்னா நம்ம 14 பிளேயர்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம். 14p 11 பொசிஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக? இது செகண்ட் கேஸ். அப்போ இதை எப்படி எழுதலாம்? n minus 1 pr. ஓகேவா? ஒரு கேஸ் என்னன்னா கொடுத்துருக்க n ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆறு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து பெர்முடேஷன் பண்ண போறோம். ஆனா அதுல ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் எப்பவுமே இருக்கும் இந்த பெர்முடேஷன்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ஆப்ஜெக்ட் லைக் 6 பிளேசஸ்ல இருக்க 6 பாசிபிலிட்டின்னு 6 எடுத்து r இன்டூ லைக் அப்புறம் இருக்க n மைனஸ் 1 ஆப்ஜெக்ட்ல இருந்து r மைனஸ் 1 பிளேசஸ்க்கு பெர்முடேஷன் பண்ணுவோம். அது புரிஞ்சுச்சா? அடுத்த கேஸ் வந்து n ஆப்ஜெக்ட்ஸ்ல ஒருத்தரை வந்து நம்ம பெர்முடேஷனுக்கு எடுக்கவே மாட்டோம் 6 பிளேசஸ்க்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா n minus 1 pr பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சம் பார்க்கலாமா? ஓகே, இந்த சம் என்ன பாருங்க. Find the number of arrangements of the letters of the word independence. Independence. இதுல எத்தனை ஐ இருக்கு பாருங்க. ஒரே ஐ தான், ஒரு ஐ இருக்கு. n பார்த்தீங்கன்னா 1 2 3 3 n இருக்கு. d பார்த்தீங்கன்னா 1 2 d 2 இருக்கு. e பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 e இருக்கு. ஒரே ஒரு p அப்புறம் ஒரே ஒரு c, ஒரு p ஒரு c. ஓகேவா? மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதெல்லாம் ஆட் பண்ணா 12 வருதா? 4 + 2 6 9 12. ஓகே, 12 வருது. இப்போ நம்மளுக்கு இந்த 12 லெட்டர் வேர்டு இருக்குல்ல, இதுல எல்லா வேர்ட்ஸும் p-ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா 12 பிளேசஸா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்வேஸ் p-ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஆல்வேஸ் p. அப்போ மிச்சம் எத்தனை பிளேஸ் இருக்கும்? 11 பிளேசஸ் இருக்கும். 11 பிளேசஸ்ல நம்ம மிச்சம் இருக்க 11 லெட்டர்ஸா அரேஞ்ச் பண்ணோம். அதுல ரிப்பீட்டேஷன்ஸும் வரணும். ஒரு p வந்து இதுல போயிடுச்சு. அப்போ மிச்சம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 11 லெட்டர்ஸ்ல 3 n இருக்கு, 2 d இருக்கு, 4 e இருக்கு. பெர்முடேஷன் ஆஃப் அலைக் ஆப்ஜெக்ட்ஸ் போன இது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? n ஃபேக்டோரியல் பை n p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல் so on pk ஃபேக்டோரியல். இல்ல p1 நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அலைக்கா இருக்கும், ஒரே இதா இருக்கும். இங்க வந்து 3 n இருக்கு. அப்போ இது எப்படி பெர்முடேஷன் வரும் சொல்லுங்க? 11 பிளேசஸ் இருக்கா? அப்போ 11 ஃபேக்டோரியல் பை n 3ன்றதுனால 3 ஃபேக்டோரியல், d 2ன்றதுனால 2 ஃபேக்டோரியல், e 4ன்றதுனால 4 ஃபேக்டோரியல். இது சால்வ் பண்ணா 11 into 10 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 factorial by 3 factorial into 2 factorial into 4 factorial. 4 factorial 4 factorial cancel ஆயிடும். 3 factorial 6 2 4. இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது 11 into 10 into 9 into 4 into 7 into 5.
இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்சர் கிடைச்சோம். ஓகேவா? இப்போ செகண்ட் பார்ப்போம். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, do all the vowels always occur together. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா vowels எல்லாம் ஒன்னா வருதுன்ட்டாங்க. ஓகேவா? vowels எல்லாம் ஒன்னா வர என்ன ஃபார்முலா பார்த்தா ஞாபகம் இருக்கா? லைக் டுகெதர் இங்க பார்த்தா ஞாபகம் இருக்கா? டுகெதர் வருதுன்னா m ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் m பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஆனா இங்க ரெபிடேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? அது எப்படி பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டுகெதர் என்னென்ன வவல்ஸ் வரும் எத்தனைன்னு பார்த்துங்க. ஒரு ஐயும் ஈயும் தான், ஏஇ ஐஓயு தான வவல்ஸ். ஐ இருக்கு, இ இருக்கு. அப்போ ஐ பிளஸ் இன்ட்டு நம்மளுக்கு மொத்தம் 5 இருக்கு. 4 ஈயும் ஒரு ஐயும் இருக்கு. அப்போ இதெல்லாம் டுகெதர் வரணும். இப்போ இந்த 4 இ இந்த ஒரு ஐயோட பெர்முடேஷன் என்னன்னு பார்ப்போம். அது வந்து 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல். கிளியரா இருக்கும். permutation of 4 E's and 1 I. அது என்னதுன்னா 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல். கரெக்டா? அதே மாதிரி இப்போ இதை வந்து நம்ம ஒரு யூனிட்டா எடுத்துப்போம். கரெக்டா? இது ஒரு யூனிட்டா எடுத்தா நம்மளுக்கு மிச்சம் வந்து 3 + 2 5 + 1 6. இந்த 1p இருக்கும். போன சம்ல தான் இந்த 1p கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த 1p இருக்கும். ஆனால் 3 2 5 7 இருக்கு. ப்ளஸ் இது ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துப்போம். இந்த 4 இ அந்த ஒரு ஐ செட். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் வந்து என்னதான் டைரக்ட் ஃபார்முலா இருந்தாலும் ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்தா நம்ம இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்தா ரிப்பீட்டேஷன் இருந்தா அந்த டுகெதர் ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்மளுக்கு அங்க வந்து 7 இருக்கு. 11ல 5 போயிட்டு +1. 11 - 5 + 1 தான் 7 ஃபேக்டோரியலா? கரெக்டா? ஓகே 12. அப்போ 8 ஃபேக்டோரியல் 12 இருக்காங்க. சாரி 12 இருக்குன்னா 12 - 5 + 1 வந்து 8 ஃபேக்டோரியல். 8 ஃபேக்டோரியல் பை அங்க இருக்க இதுல ரிப்பீட்டேஷன்ஸ் என்ன 3n 2dயா 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் இன்டூ 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல். இந்த 5 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் இங்கிருந்து வந்தது. ஓகேவா? இப்போ இது சால்வ் பண்ணா என்ன வரும்? இது 5 8 ஃபேக்டோரியல்னா 6 போயிடும். 8 into 7 into 6 into 5 into 4 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகும் by 2. இது 2 56 into 60 56 5 என்ன 280 280 into 6 வரும். அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 56 into 60 into 5 வரும். அது வந்து 280 into 60. இது மல்டிப்ளை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் கிடைச்சா. ஓகேவா? அடுத்து தேர்டு பார்க்கலாம். தேர்ட் என்னன்னா do the vowels never occur together. தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா do the vowels never occur together. vowels வந்து டுகெதர் வரவே கூடாது. இது வந்து லாஸ்ட் லெக்சர்ல பார்த்த சம்ல இருக்கும். என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் பெர்முடேஷன்ஸ் மைனஸ் எப்பெல்லாம் vowels டுகெதர் வருமோ அதுதான். அப்ப என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆல் vowels never occur together. அப்ப எனக்கு என்ன வரும்னா இந்த கொஸ்டின்ல சின்ன சேஞ்ச் பண்ணிப்போம். do all the vowels never occur together. சரியா? 12 ஃபேக்டோரியல் டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் வந்து 12 ஃபேக்டோரியல் பை எத்தனை இ இருக்கு 4 இ 3 n 2 d 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல்
மைனஸ் இது என்ன வந்துச்சு 280 இன்ட்டு 60 என்ன 6848 8 4 6 12 16800 16800. இது வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூவாக வரும். அது நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? இப்போ ஃபோர்த்து பார்க்கலாம். ஃபோர்த் என்ன? டு த வேர்ட்ஸ் பிகின் வித் ஐ அண்ட் எண்ட் இன் பி. வேர்ட்ஸ் வந்து ஐல ஸ்டார்ட் ஆகி பியில் முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, முடியுமான்னு கேட்கல, எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம என்னன்னா மொத்தம் 12 பிளேசஸ் இருக்குல்ல வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண. 8 9 10 11 12. அதில் ஸ்டார்டிங் ஐயாவும் எண்டிங் பியாவும் இருக்கும். அப்போ நடுவில் எத்தனை பிளேசஸ் வேக்கண்ட்டாக இருக்குது? 10 இருக்குது. 10 பிளேஸ் காலியாக இருக்குல்ல. இந்த 10 பிளேஸில் நம்ம மற்ற லெட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணோம். என்னென்ன லெட்டர்னா ஒரு ஐ போயிடுச்சு, ஒரு பி போயிடுச்சு. அப்போ எனக்கு 3N 2D 4E ஒரு சி இருக்குது, 3N இருக்குது, 4E இருக்குது, 2D இருக்குது. மொத்தம் 10 ஆச்சா? இது 6 9 10. அப்போ என்ன வரும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி இந்த 10 இருக்குல்ல, ஒரு சி 3N 4E 2D, இதை இந்த 10 பிளேஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஐயும் பியும் நம்ம வந்து அங்கே தான் இருக்கணும் கொஸ்டின்ல இருக்க அந்த கண்டிஷன் படி. இப்போ 10 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இது என்ன ஆகுனா 10 9 8 7 6 5. 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இது 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இது 6 போயிடும், இது 4 ஆகிடும். 7 5 35. 35 4 பார்த்தீங்கன்னா 35 70 140. அப்போனா 140 இன்ட்டு 90 which is equal to 0 0 9 4 36 6 3 919 126 12,600 ஆன்சர். ஓகேவா? தான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சிச்சா இந்த 4 சப்டிவிஷன்? இப்போ அடுத்து பார்க்கலாம். In how many ways can the letters of the permutations be arranged? ஓகே, இதுவும் சிம்பிள் தான். என்னன்னா பியும் எஸ்ஸையும் நம்ம ஒன்றா வச்சிடறோம். அதில் எத்தனை இருக்கு? லெட்டர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கரெக்டா? 6 9 12. அப்போது எண் வந்து 12. அதில் எனக்கு ரிப்பீட்டேஷன்ஸ் பார்க்கணும். ஒரு டி இருக்கு, ஒரு இ இருக்கு, ஒரு ஆர் இருக்கு, ஒரு எம் தான் இருக்கு, யூ ஒன்று தான் இருக்கு, டி 2 இருக்கு, ஏ ஒன்று இருக்கு, ஏ ஒன்று, ஐ ஒன்று, ஓ ஒன்று, என் ஒன்று, எஸ் ஒன்று. அப்போ மொத்தம் வந்து 12 ஆச்சா வரலாமா? 3 + 4 7 + 5 12 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு மிச்சம் இருக்க பிளேசஸ் எத்தனை? 10 பிளேசஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜாயின் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து 10 பிளேசஸ் இருக்காங்க. 12 லெட்டர்ஸில் 2 லெட்டர் நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சிட்டோம், பியும் எஸ்சியும். அப்போ 10 எப்படி அரேஞ்ச் பண்ணுது? மிச்சம் இருக்க 10 லெட்டர்ஸில் 10 ஃபேக்டோரியல் வேஸு. ரிப்பீட்டேஷன் வெறும் டி மட்டும்தான், இது எல்லாமே 1 டைம் தான் வருது. 10 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். இது மல்டிப்ளை பண்ணி என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அப்புறம் செகண்ட் டிவிஷனும் நீங்களே சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்பர் ஆஃப் n டிஜிட் நம்பர் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஜெயில இம்பார்ட்டண்ட்டான டைப் பெர்முடேஷன்லேருந்து. லைக் இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கேட்பாங்க நிறைய கேசஸ்லாம் கொடுத்து. லைக் வந்து இது ஈவன் நம்பராக இருக்கணும்,
ஒன்ஸ் பிளேஸில் இந்த நம்பர் தான் வரும். அந்த மாதிரி நிறைய கேசஸ் தருவாங்க. இதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். How many 3-digit numbers can be formed by using the digits 1 to 9 if no digit is repeated? என்ன digit number கேட்குறாங்க? 3-digit number. 1 to 9ல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 9. அதாவது n ஆப்ஜெக்ட்ஸ் தராங்கன்னு அந்த மாதிரி 9 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை 3 பிளேஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். 3 டிஜிட் நம்பர்னா 3 பிளேஸ் வேல்யூ இருக்குமா? இது ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு. இப்போ இன்னொரு கண்டிஷன் என்னன்னா எந்த டிஜிட்டுமே ரிப்பீட் ஆகல. ரிப்பீட் ஆகலைன்னா என்னன்னா, இப்போ நான் இந்த 9 போடுறேன்னா என்னால் இந்த 2 இடத்துலயும் 9 போட முடியாது. நான் வந்து 999 போட்டால் இது தப்பு. அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி இது வராது. அதே நான் 998 போட்டாலும் தப்பு தான். அவங்க கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எப்போ கரெக்ட்னா இந்த 3 இங்க வர 3 நம்பரும் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? அப்போ நான் இங்கேருந்து ஃபில் பண்றேன்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு எத்தனை நம்பர் வரலாம்? அதாவது 1 2 3 4 5 6 வந்து டு 9ல இருந்து எனக்கு 9 பாசிபிலிட்டி இருக்கு. 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், அந்த மாதிரி 9 வரைக்கும் எனக்கு வரலாம். கரெக்டா? அப்பனா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்க்கு 9 வேல்யூஸ் பாசிபிள். இப்போ நான் இங்க ஒரு நம்பர் போட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு 3 போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. என்னால் திரும்பி இங்க 3 போட முடியாதுல்ல. அப்போ கொடுத்துருக்க நம்பர்ல என்னால் 3 யூஸ் பண்ண முடியாது இந்த பிளேஸ்க்கு, டென்ஸ் பிளேஸ்க்கு. அப்போ மிச்சம் எத்தனை நம்பர் யூஸ் பண்ணலாம்? 1 2 அப்படின்னு 8 நம்பர் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? இப்போ இங்க வந்து நான் 5 போட்டுறேன்னு வச்சுப்போம். இப்போ 5யும் யூஸ் பண்ண முடியாது. 3யும் இந்த ஒன்ஸ் பிளேஸ்க்கு வராது, 5யும் வராது. வந்தா ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா எந்த டிஜிட்டுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்றேன், இங்க மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 7 வேல்யூஸ் இருக்கு, 7 பாசிபிள் வேஸ் இருக்கு. அப்போ இது என்னது? 9 into 8 into 7, 56 into 7 என்ன? 56 into 7 9 into 56 வரும். 9 into 56 வந்து 4 5 494. 494 தான் இதோட ஆன்சர். இதை வேற எப்படி போடலாம்னா 9 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 பிளேசஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம். 9p3ஆகவும் இதை சால்வ் பண்ணலாம். சரியா? அதை தான் நான் எலாபரேட் பண்ணி சொன்னேன். நீங்க 9p3ன்னு ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா போட்டா வந்துடும் ஆன்சர். இப்போ செகண்ட் பார்க்கலாம். How many 4 digits numbers are there with no digits repeated? ஓகே, இதுல என்னன்னா எந்த டிஜிட்டுமே ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு பாசிபிள் என்னன்னா மொத்தம் எத்தனை 1 டிஜிட் நம்பர் இருக்கு? 0 1 2 3 4 5 6 7 8 9. n வந்து 10 பாசிபிள் நம்பர்ஸ் இருக்கு. அதுல எனக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் வேணும். எந்த டிஜிட்டுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ நீங்க காமனா இங்க ஒரு தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு. என்னன்னா நம்ம அந்த சம்ல பார்த்தோம்ல, இங்க 9 வரும், இங்க 8 வரும், 7 வரும், 6 வரும் பார்த்தோம்ட்டு. அது மாதிரி நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா இங்க 10 வரும், இங்க 9 வரும், 8 வரும், 7 வரும்னு போட்டுருவீங்க. 10 9 8 7 வந்து 10p4ல 10p4ன்னு ஆன்சர் எழுதுவீங்க. ஆனா இந்த ஆன்சர் தப்பு. ஏன் தப்புன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஒருவேளை இங்க நான் 1 போடுறேன்னா எனக்கு மிச்சம் இங்க 9 பாசிபிள் வேஸ் இருக்கும். இங்க 2 போடுறதுனால எனக்கு மிச்சம் இங்க 9 பாசிபிள் வேஸ் இருக்கும். 3 போடுறதுனால மிச்சம் இங்க 9 பாசிபிள் வேஸ், அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒருவேளை நான் வந்து இந்த நம்பர்லாம் விட்டுட்டு 1 to 9 நம்பர் விட்டுட்டு பிளஸ் அவங்க கேட்டது என்ன? 4 டிஜிட் நம்பர். நான் இங்க 0 போடுறேன். 0வும் நம்மளுக்கு ஒரு பாசிபிள் தானே, ஏன்னா அவங்க எந்தெந்த நம்பர் யூஸ் பண்ணணும்னு சொல்ல. 0வும் நமக்கு பாசிபிள். அதனால இந்த 0 வந்துட்டா இது ஒரு 3 டிஜிட் நம்பர் ஆயிடும்.
எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 0459 இருக்குன்னா இது ஒரு 3 டிஜிட் நம்பர், இது ஒரு 4 டிஜிட் நம்பர் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் மொத்தம் 10 பாசிபிள் இருக்கு, 10 பாசிபிள் இருக்குல்ல, இந்த 10 பாசிபிள் வேஸ் வச்சு மொத்தம் எத்தனைன்னு பார்த்துட்டு அதுல 0 மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல 0 மட்டும் வந்தா ஒரு சில கேசஸ் இருக்கும்ல, அதை மைனஸ் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் 10 பாசிபிள் வேஸ் வச்சு பார்த்துடலாமா? அது வந்து 10p4 நம்ம பார்த்த மாதிரி. இப்போ 0 மட்டும் உங்களுக்கு இந்த எம்எஸ்பி 1000th பிளேஸ்ல வருதுன்னா இது 3 டிஜிட் நம்பர் ஆகுது, அதனால இந்த கேசஸ்லாம் மைனஸ் பண்ணும். அதனால நான் இங்க 0 வச்சிட்டேன்னா எனக்கு திரும்பி இங்க 9 பாசிபிள் வேஸ் இருக்கு, 1 to 9 நம்பர்ஸ். அப்புறம் 1 to 9 இங்க ஒரு நம்பர் போயிட்டா இங்க 8 பாசிபிள் வேஸ், இங்க 2 நம்பர் போனதுனால இங்க 7 பாசிபிள் வேஸ். அப்ப ஆன்சர் என்னன்னா 10p4 minus 9p3. 10p4 வேல்யூ என்னன்னா 10 into 9 into 8 into 7 minus 9 into 8 into 7. இது வந்து 9 into 9 into 8 into 7. இது வந்து 81 into 56. அப்போ இது சால்வ் பண்ணா 5 6 7 0 8 4 48. ஆமா, அப்போ 6 3 1 5. ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4536. a number of 4 digit numbers with no repetition. அதுதான் மெயின், 4 digit numbers with no repetition. இந்த சம் புரிஞ்சிச்சா? 0 வரதுனால நம்ம 0 மட்டும் நம்ம எம்எஸ்பின்னு எதை சொல்லுவோம்னா இதுதான், இதை எல்எஸ்பின்னு சொல்லுவோம். எம்எஸ்பினா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், எம்எஸ்டி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்னு அர்த்தம். சரியா? அங்கே 0 வந்தா இது 3 டிஜிட் நம்பர் ஆயிடும். ஆனா நம்மளுக்கு அந்த 4 டிஜிட் நம்பர் கேட்டதுனால 0 வச்சு நம்ம மொத்தமா 4 டிஜிட் நம்பர் எத்தனை கண்டுபிடிச்சு அதுல இருந்து 0 மட்டும் இந்த இடத்துல இருந்தா எத்தனைன்னு கண்டுபிடிச்சு மைனஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து how many 3 digit even numbers can be formed using 0 1 2 3 4 6 7 if no digits is repeated. Third, even digit எத்தனை digit நம்பர் கேட்கலாம்? 3 digit even number, 3 digit even number when no digits are repeated. அப்ப என்ன ஆகும்னா 0 1 2 3 4 6 0 1 2 3 4 6 7. எத்தனை 3 digit even number பாசிபிள்னா? ஈவன் நம்பர்னா என்ன? நம்பர் that ends with 0 2 4 6 and 8. இங்க நம்மளுக்கு 8 இல்லை, அப்போனா நம்மளுக்கு 0 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. அப்போ 3 digit நம்பர் 3 பிளேசஸ்ல இந்த பிளேஸ்க்கான பாசிபிலிட்டி வெறும் 0 2 4 6 தான். ஏன்னா 1 3 7லலாம் இந்த பிளேஸ்ல முடிஞ்சா இது வந்து ஆட் ஆயிடும். அதனால நம்மளுக்கு ஈவன் நம்பர்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னதுனால நம்மளுக்கு இங்க 4 பாசிபிலிட்டி தான், 4. இப்போ இந்த பிளேஸ் பார்க்கலாமா? இங்க 4 வந்துச்சா? இந்த 4 வந்துட்ட அப்புறம் இந்த என்ன ஆகும்னா இங்க எதுனா இந்த 4ல 1 வந்துடும். அப்போ மிச்சம் எத்தனை இருக்கு? இந்த மிச்சம் மொத்தம் 7 இருக்கு ஸ்டார்டிங். அந்த 7ல 1 இங்க எதனா வந்துடும். அந்த 1 போயிடுச்சுன்னா இங்க 6 பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? 6 பாசிபிலிட்டி. இப்போ என்ன ஆகும்னா இங்க 2 நம்பர் போயிட்ட அப்புறம் 5 இருக்கு, இங்க வந்து 5 பாசிபிலிட்டி. ஆனா இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்கேஸ் இங்க 0 வராம போயிடுச்சு அப்படின்னா இங்க 0 வர நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா நம்ம இதுல இருந்து ஒரு
சில கேஸ் மைனஸ் பண்ணுவோம். எங்கன்னா இந்த எம்எஸ்டின்னு சொன்னால மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் இந்த லெஃப்ட் மோஸ்ட் இருக்க டிஜிட். இதில் 0 வச்சா மொத்தம் எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இங்கே பாசிபிள்னு பார்ப்போம். அதை இதுலேருந்து மைனஸ் பண்ணிடுவோம். சரியா? அது இப்போ பண்ணலாமா? அப்போது மொத்தம் 0வோட இன்க்ளூட் 0 இந்த பிளேஸில் வந்து மற்ற டிஜிட்ஸ் வந்தாலும் மொத்த பாசிபிள் வேஸ் வந்து 5 இன்ட்டு 6 இன்ட்டு 4. இது வந்து 34 வந்து 120. இப்போ மைனஸ் நான் இங்கே இப்போ 0 வச்சுட்டேன். அப்போ எனக்கு இங்கே என்னென்ன பாசிபிள் 2 4 6 மட்டும்தான். அப்போ இது 3. இங்கே 0 வந்துச்சு, இங்கேயும் ஒரு டிஜிட் வந்துச்சு. அப்போ டோட்டல் 7லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே 5 பாசிபிலிட்டி. 5 இன்ட்டு 3 15 பாசிபிலிட்டி இது. அப்போ 120 மைனஸ் 15 பண்ணால் எனக்கு 105 கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். இது புரிஞ்சிச்சா? இதில் ஜீரோ கேஸ் பார்த்தது இல்லாமல் நம்ம ஈவன் நம்பரா இல்லையானோ கேசஸ் பார்த்தலாம். ஓகேவா? சரி, அடுத்து வந்துட்டு find the number of 4-digit numbers that can be formed. How many of this will be? Okay, இதில் 0 இல்லாதனால இந்த கேஸ் ஈஸியாக நீங்களே சால்வ் பண்ணலாம். 4-digit ஈவன் நம்பர்ஸ் கேட்கலாம். ஈவன் நம்பர்ஸ்க்கு ஒன்ஸ் பிளேஸில் 0 2 4 6 8 தான் இருக்கணும். இல்லை 2 4 தான் இருக்கு. அதனால இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஸ்டின் 4 வந்து சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ 5 பார்க்கலாம். 5 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். 5ல என்ன சொல்கிறாங்கன்னா, how many 6-digit numbers 0 1 2 3 5 7 9லேருந்து சால்வ் பண்ண முடியும், லைக் ஃபார்ம் பண்ண முடியும். அதெல்லாம் டிவிசிபிள் பை 10 இருக்கணும், ப்ளஸ் நோ டிஜிட்ஸ் ரிப்பீட்டட். அந்த கண்டிஷனும் இருக்கு. 0 1 3 5 7 9 அது 6 கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5ன்னா 6-digit number divisible by 10. 6-digit number divisible by 10 எதாலனா 0 1 3 5 7 9. 0 1 3 5 7 9 பார்த்தோம்னா 10ஆல எப்போ ஒரு நம்பர் டிவைட் ஆகும்? ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0 இருக்கணும். 6-digit 1 2 3 4 5. அப்போது 10s பிளேஸில் எனக்கு எப்போவுமே 0 தான் இருந்தாகணும். ஏன்னா நம்ம ஃபார்ம் பண்ணுற நம்பர் 10ஆல் டிவைட் ஆகணும்னா ஒன்ஸ் பிளேஸில் எப்பவும் 0 இருந்து தான் ஆகணும். மித்த 5 பிளேஸில் மீதி இருக்க 5 நம்பர் வரலாம். அப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் என்ன? மொத்தம் 5 இருக்குது. 5 பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணணும். N5 R5. அப்போ அது வந்து NPRஆ, அது வந்து ரிப்பிட்டேஷனும் எதுவும் இல்லை. அப்படின்னா 5P5 5 ஃபேக்டோரியல், அது வந்து 120. அவ்வளோதான், சிம்பிள் நிமிஷம். ஒருவேளை இன்கேஸ் இப்படி கொடுத்துட்டான் 6-digit நம்பர் divisible by 5ன்னு கொடுத்துட்டானா அப்போ என்ன ப்ராப்ளம்னா 5ஆல் டிவிசிபிளாக 0 ஆர் 5 இருக்கணும் இங்கே ஒன்ஸ் பிளேஸில். மீதி பிளேஸில் என்ன வேணா இருக்கலாம். அப்படி கொடுத்துட்டா என்ன வேணா ஃபர்ஸ்ட்டு இங்கே 5 வந்துச்சுன்னா இங்கே 0 வர சான்சஸ் இருக்குது. அப்படி வந்தால் இது 5-digit நம்பர் ஆகிடும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல இந்த 5 வச்சுட்டு இது வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். என்ன பாசிபிள்னா இந்த 5 வந்துட்டா மிச்சம் என்ன நம்பர் இருக்கு? 0 1 3 7 9. 0 1 3 7 9ல பார்த்தா எனக்கு இங்க 0 வரக்கூடாது. அப்ப இங்க 4 நம்பர்ஸ் வரலாம். இங்க ஒரு நம்பர் வந்துட்டா எனக்கு இங்க 0 வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இங்க 1 வந்தது இந்த பிளேஸ்லன்னா எனக்கு மிச்சம் 4 நம்பர்ஸ் இருக்கும். கரெக்டா? ஒருவேளை எனக்கு வந்து 0வே இங்க வந்ததுன்னா எனக்கு அப்பயும் 4 நம்பர்ஸ் இருக்கும். கரெக்டா? ஆனா எனக்கு நான் 0 வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த 4 கேசஸ் இருக்குன்னு எடுத்துருக்கேன். அதாவது 1 3 7 9ல எதனா ஒரு நம்பர் வரும். இப்போ 1 3 7 9ல எதனா ஒரு நம்பர் போயிட்டா எனக்கு இந்த பிளேஸ்ல 0 வரலாம். அப்போ இங்கேயும் எனக்கு 4 கேசஸ், அதுக்கப்புறம் 2 நம்பர் போனதுனால 3 2 1. அப்போ இது என்ன வரும்? 4 into 4 into 3 into 2 into 1. எது டிவிசிபிள் பை 5ல ஒன்ஸ் பிளேஸ்ல 5 இருந்தா
அப்போ ஒன்ஸ் பிளேஸில் நான் 0 வச்சிட்டேன்னா எனக்கு இங்கே 5 நம்பர்ஸ் பாசிபிள். அதாவது 1 3 5 7 9. இந்த எம்எஸ்டி இந்த லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட்டில் எனக்கு 5 நம்பர்ஸ் இப்போ பாசிபிள். ஏன்னா 0 இல்லை, 0 நம்ம வந்து ஒன்ஸ் பிளேஸில் வச்சிட்டோம். அடுத்து இங்கே 4 பாசிபிள், 3 பாசிபிள், 2 பாசிபிள், 1 பாசிபிள். இது வந்து 120. இது பார்த்தோம்னா 96. அப்போ ரெண்டும் ஆட் பண்ணால் 216 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுச்சா? எப்படி சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துட்டு நம்மள வந்து கொடுத்துருக்க டிஜிட்ஸ் வச்சு ஒரு 5 டிஜிட் நம்பர் n டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண சொன்னால் எப்படி பண்ணதுன்னு புரிஞ்சுச்சா? இன்னைக்கு லெக்சர் அவ்வளோதான். அடுத்த லெக்சரில் சர்க்குலர் பெர்முடேஷன்லாம் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா?